ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார். மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார். அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு. துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருவோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள், ஆல்ரெடி சனி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். ரோக சனியாக இருக்கார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார். உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ராசியாதிபன் சுக்கிரனாக இருந்தாலும் உச்சமடையக்கூடிய ராசி சனி உங்களுதில் தான். வேறு எதுலேயும் சனி உச்சம் கிடையாது. ஆக துலாமில் தான் உச்சமடைகிறாரு அப்படின்ற பட்சத்தில் துலா ராசி அன்பர்களும் ஆல்ரெடி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, அவர் நல்லா இல்லாத போது அனுபவிச்சது எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான். பட் நாங்கள் சொல்கிறதும் உண்மை தான். அதாவது சனி பகவானுக்கு நட்பு வீடு துலாமோ ரிஷபமோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆக உங்களுக்கு அவர் நல்லது செய்ய போகிறாரு. இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக பெருசாக நாங்கள் நல்லா இல்லைங்களேங்க. குழந்தைங்களால் கஷ்டத்தை அனுபவித்தோம். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கரெக்டு தான். ஆனால் இந்த காலகட்டம் நல்லா இருக்க போது. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. சனி உங்களுக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பாக்கி 8 கோள்களால் தடுக்க முடியாது. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பயிற்சியாகி குருனோட உச்சப்பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறார். நல்லது செய்யக்கூடிய சனி கடகட நல்லது செய்ய போகிறார். பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? சரி, இப்போ குரு எப்படிங்க இருக்காரு அப்படின்னா குரு 10ல் இருக்கார். 10ல் குரு அங்கே அப்படின்னா ஆமாம், 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அவ்வளோதானா? முடிஞ்சு போச்சா? இருக்க வேலையும் போச்சா? இருக்கிற தொழிலும் இழுத்து மூட போகிறோமா? நாட் லைக் தட். அப்படி கிடையாது. நல்ல தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 10ல் குரு பதவி பறி போகும். இந்த பதவி பறி போய் இதை விட சூப்பரான பதவியில் போய் உட்காருவீங்க. புரியுதுங்களா? வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதுமானது. பொதுவாக இந்த வடிவேல் சார் சொல்கிறார் பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கா பிளான் பண்ண தெரியாது? வெட்டு 1 துண்டு 10 அதுதானே நீங்கள். ஸோ உங்களுக்கு இயற்கையாகவே அந்த சேலஞ்சஸில் அக்செப்ட் பண்ணி அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குது. மற்றவங்க பயந்தாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பயப்படுறதுல அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸை கொடுப்பார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சனி நல்லது செய்ய போகிறார். அதுக்கும் மேலே ராகு நல்லது செய்ய போகிறார். பூர்வ புண்ணியத்துலேருந்து, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு அப்படின்னு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் 35 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ். எங்கள் அப்பா நல்ல வசதியான வீட்டு பையன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும், எங்கள் அப்பா நல்ல வசதி அப்படின்னு. எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னே வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். ஆனால் இது சொல்லுது, நாங்களே வீட்டை விட்டு வந்துட்டோம், சொத்துலாம் வேணான்னு வந்துட்டோம்னு சொல்லுது. ஆனால் அவங்களே வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம்
பூர்வீகத்துலேருந்து அத்தை வருவாங்க, இல்லை பெரியம்மா வருவாங்க, வந்து கையெழுத்து கேட்பாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா வாரிசுதாரர்கள் கையெழுத்து போடணும் இல்லைங்களா? அந்த விதத்தில் அவங்க கையெழுத்து போட வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடடா நம்மளுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, போடு கேஸை, போடு கோர்ட்டு கீழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை ராகு பகவான் தெரிய வைப்பார். புரியுதுங்களா? இது ஒரு ப்ளஸ். கேது 11ஆம் பாவம், லாபஸ்தானத்தில் கேது, வெளிநாட்டில் போய் லாபம் ஈட்டக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டில் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். ஆக ராகு பாசிட்டிவாக இருக்கா, கேது பாசிட்டிவாக இருக்கா, சனி ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்கா, குருவும் பாசிட்டிவாக இருந்து தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் தனி ஒரு சுயதொழில் செய்கிறீங்க, சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் இருக்கும், கிளைண்ட்ஸ் வருவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸ் ஜாஸ்தி இருப்பாங்க, ஆர்டர்ஸ் ஜாஸ்தி இருக்கும், வேலையை ஃபுல்ஃபில்லாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா குறித்த நேரத்தில் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும், மேன் பவர் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா மேன் பவர்ஸ் அப்படின்றது வச்சுக்கணும். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஆர்டர்ஸை நம்ம ப்ராப்பராக முடிச்சு கொடுக்க முடியும். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் மேனேஜருக்கு பிஏவாக இருக்கீங்க, மேனேஜர் ஆகுறீங்க அப்படின்போது குறைஞ்சதா 5000 ரூபாய் 10,000 ரூபாயாவது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காதா? 10,000 ரூபாய் அதிகம் கொடுத்து நீங்கள் முதல்ல என்ன வேலை செஞ்சிருந்தீங்களோ அதே வேலை தான் நிர்வாகம் வாங்குமா? இல்லை. அதிகப்படியான பொறுப்புகள், வேலை பளு அப்படின்றது அதிகரிக்கும். ஆக வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. பொதுவாக குரு பகவான் உட்கார்ற இடத்த விட, அவர் நிற்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். புரியுதுங்களா? அப்போ அந்த ப்ரெஷர்ஸை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ண கற்றுக்குனீங்க அப்படின்னா போதுமானது. சூப்பர். அதுக்கப்புறம் குரு பகவானோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குறார். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, காசு நடமாட்டும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கேன் பாண்டவம் புண்ணியத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சுகஸ்தானத்தை பார்க்குறார். முதல்ல நான் பைக்கில் போயிருந்தேங்க ஆஃபீஸ்க்கு, இப்போ கார் வாங்கிட்டேங்க. முதல்ல காரில் தான் போயிருந்தேன், இப்போ லக்ஸரிஸ் கார் வாங்கிட்டேங்க. முதல்ல வாடகை வீட்டில் இருந்தேங்க, இப்போ சொந்த வீடு போயிட்டேங்க. முதல்ல வாடகை வீடு டபுள் பெட்ரூம் வீட்டில் இருந்தேன், இப்போ வாடகை வீடு நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டுக்கு போயிட்டேன். ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும். இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். கடன், நோய், எதிரி இல்லாமல் நீ ஒரு வாழ்க்கை வாழணும், இது குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். அதுக்கான ஆயத்த பணிகளை அவர் செய்வார். நீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி கடனை அடைக்கணும் அப்படின்னு மட்டும் யோசி, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு லூப் லைன்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நல்லா இருக்குது இல்லைங்களா? சூப்பர். சரி, எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நான் முன்னமே சொன்னேன், வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கணும், அதில் ப்ரெஷர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து பிளான் பண்ணி செய்யுங்க. அதுக்கடுத்து ராகு பகவான் 5, குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. ஆல்ரெடி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தாங்க இருக்குது. ஆமாம், அது அப்படியே தொடரும். பிள்ளைங்க வந்து ராஜா அங்கே பாரு அந்த சோப்பு சொக்கா, அப்பா விட்டுருங்க, அப்பா பெருசாக பிள்ளைங்களோடலாம் ஓடியாடுறது இல்லை. இப்போ அம்மானு ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அம்மா ரொம்ப ஓடியாடும். அம்மா சொல்லும், சாமி அங்கே பாரு அந்த சோப்பு சொக்கா இருக்குது பார்த்தியா சாமி, உனக்கு அழகாக இருக்கும், என் தங்கம் என் வயிறும், அந்த சோப்பு சொக்கா போட்டுக்கோ சாமி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளை என்ன சொல்லணும், அம்மா சரிம்மா ஓகேம்மா நீ சோப்பு சொக்கா போட்டுக்கோன்னு சொல்லிட்டு, இது எனக்கு அழகாக இருக்குமா வச்சுக்காமிக்கோ, நல்லா இருக்குமா, ஆமாம் சாமி நல்லா இருக்கும், ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பச்சை சொக்கா போட்டுக்கும். ஏன்னா நீ சொல்லிட்ட சோப்பு சொக்கா போட்டுக்கோ, நான் போடலான்னு தான் நினச்சேன், நீ சொல்லாமல் இருந்தால் நான் போட்டிருப்பேன், நீ சொல்லிட்ட இல்லை அதனாலே நான் போட மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நான் திட்டி திருத்தணும், சண்டை போட்டு திருத்தணும், அமக்கலம் பண்ணி திருத்தணும் அப்படிலாம் கிடையாது. அமைதியாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறத விட நல்ல நண்பர்களாக இருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களை திருத்துறதுக்கான வழி. ஆக இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், 10ல் இருக்க குருவை பேஸ் பண்ணி வழிபாடு அப்படின்றத செய்ய போகிறோம். என்ன பண்ணலாம், நம்ம வியாழக்கிழமை தோறும் இல்லைன்னா மாதத்தில் ஒரு 2 வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க, ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, தட்சிணாமூர்த்திக்கு மூக்கடலை, இந்த வெள்ளை மூக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை மஞ்சள் நூலில் ஊற வச்சு மாலையாக கோத்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உன்னதமான பலன்கள் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்றைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.